கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய விரிவான செய்திகளில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி நிலவுமா அல்லது மீண்டும் ஒரு பயங்கரமான போர் வெடிக்குமா என்ற கேள்வி தற்பொழுது உலக நாடுகள் அனைத்தையும் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இன்று இரண்டாவது கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்க உள்ள நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வார்த்தை போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள மிரட்டலுக்கு பணியப் போவதில்லை என்று ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகரும் அந்த நாட்டின் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான முகமது பாகர் கலிஃபா அதிரடியாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிரட்டல் நிழலில் இருந்து கொண்டு ஈரான் ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடத்தாது என்று அவர் மிக தெளிவாக கூறியுள்ளார். தற்போதைய போர் நிறுத்த காலக்கெடு இன்று செவ்வாய்க்கிழமை இரவுடன் முடிவடைய உள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள பகீர் எச்சரிக்கை உலகையே அதிர வைத்துள்ளது. இன்று இரவுக்குள் ஒரு சுமூகமான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது பல குண்டுகள் வெடிக்க தொடங்கும் என்று டிரம்ப் விடுத்துள்ள மரண மிரட்டல் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய அழிவுப் போருக்கான சமிஞ்ஞையாகவே பார்க்கப்படுகின்றது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள கலீஃபா டிரம்ப் பேச்சுவார்த்தை மேடையை தங்களை சரணடைய வைப்பதற்கான ஒரு மேடையாக மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடந்த 2 வார கால போர் நிறுத்த இடைவெளியை பயன்படுத்தி போர்க்காலத்தில் இறங்குவதற்கு புதிய துருப்பு சீட்டுகளை ஈரான் தயார் செய்துள்ளதாகவும் அவர் விடுத்துள்ள எச்சரிக்கை இராணுவ வல்லுநர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஈரானுடைய அதிபர் மசூத் செபஷ்கியான் இது குறித்து கூறுகையில், அமெரிக்க அரசின் செயற்பாடுகள் மீது ஈரானுக்கு ஒரு நீண்ட கால வரலாற்று நம்பிக்கை இன்மை இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரானியர்கள் ஒருபோதும் அதிகாரத்திற்கு பணிய மாட்டார்கள் என்று அவர் ஆணித்தரமாக பதிவிட்டுள்ளார். இதற்கிடையில் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக ஈரானிய கப்பல்கள் செல்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்க கடற்படை ஒரு வலுவான முற்றுகையை அமுல்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கப் போவதாக ஈரான் சூளுரைத்துள்ள நிலையில் நடுக்கடலிலும் எப்போது வேண்டுமானாலும் மோதல் வெடிக்கலாம் என்ற சூழல் நிலவுகின்றது. அமெரிக்காவின் இத்தகைய சட்டவிரோதமான செயல்கள் இராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு முரணாக இருப்பதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரஷ்யாவிடம் தனது கவலையை பகிர்ந்துள்ளது. இன்று இரவு இஸ்லாமாபாத்தில் நடக்கப் போகும் பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா அல்லது டிரம்ப் எச்சரித்தது போல மீண்டும் குண்டுமழை பொழியுமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். இரு நாடுகளும் தங்களின் பிடிவாதத்தை கைவிட மறுப்பதாலும் ஒருவருக்கொருவர் விடுத்து வரும் கடுமையான மிரட்டல்களாலும் உலக பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி விநியோகம் பெரும் பாதிப்பை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுமா அல்லது போர்க்களத்தில் ஈரான் தனது புதிய துருப்புச் சீட்டுகளை வெளிப்படுத்துமா என்பதை உலகம் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.